ஆண்டவர் எல்லாராலும் கைவிடப்பட்டு, எல்லாராலும் மறக்கப்பட்டு, எல்லாராலும் வெறுக்கப்பட்டு, எல்லாராலும் புறமே தள்ளப்பட்டிருக்கிற மக்களை, கைவிடப்பட்டவர்களை தேவன் பிரிய வைத்தார் என்று சொல்லப்பட்டார். நீங்கள் வாசித்து பாருங்கள். முதலாவதாக ஏசாயாவின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா 62ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும், கைவிடப்பட்டவள் எனப்படாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும், நீ எப்சிமா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். இனி நீ அப்போ இதுவரைக்கும் நம்ம கைவிடப்பட்டிருக்கோம். அப்படிதான் அர்த்தம். இனி கைவிடப்பட மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கிறோம். ஆனாலுடைய வார்த்தை, கைவிடப்பட்டிருக்கிற உண்மை நான் பிரியமாயிருக்கிறேன். யாரெல்லாம் உன்னை கைவிட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் உன்னை மறந்து போயிருக்கிறார்களோ, யாரெல்லாம் உனக்கு விரோதமாய் காணப்படுகிறார்களோ, ஒரு சமயம் அவர்களுக்கு முன்பாக நம்முடைய தேவனுடைய பிரியம் நம்மை இருக்கிறது. கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். கைவிடப்பட்டவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார்.